ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலையும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனம். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். வேதம் என்ன சொல்லுகிறது? நாம் எப்படி அதை கற்றுக்கொள்கிறோம்? அந்த வசனம் இப்படித்தான் சொல்லுகிறது. அவர் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு உபதேசம் பண்ணி. அப்படி நீங்கள் செய்யும் பொழுது இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்றார். நம்முடைய வாழ்க்கையில் தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிற கர்த்தருடைய ஜனங்களாய் இருக்கும் பொழுது அவன் நம்மோடு கூட இருக்கிறதை நாம் காண முடியும். தேவனுடைய சித்தத்தின்படி வாழ, தேவனுடைய சித்தத்தின்படி நடக்க நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது அவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துகிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த காலை வேளையில ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிற விரும்புகிற ஒரு காரியம், நம்ம கூட கர்த்தர் இருக்க வேண்டும் என்றால் 2 காரியங்கள் நமக்கு தேவை. ஒன்று, அவர் கட்டளைகளை நாம் கை கொள்ள வேண்டும். அவர் கட்டளைகளை மற்றவர்களை கை கொள்ள உபதேசிக்க வேண்டும். சில நேரங்களில் தேவனுடைய கட்டளையை நாமும் கட்டளை பின்பற்றாமல் மற்றவர்களுக்கும் அதை உபதேசிக்காமல் பூசி முழுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். சத்தியத்தை சத்தியத்தின்படி சொல்லாமல் அந்த காரியத்தை அப்படி பூசி மூழ்கி இருக்கிற ஒரு விஷயத்தை நாம் காண முடியும். அது தவறு. சத்தியத்தை சத்தியத்தின்படி நாம் சொல்ல வேண்டும். உள்ளதை உள்ளதென்று நாம் அறிவிக்க வேண்டும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார். சில நேரங்களில் சிலருடைய வார்த்தையை கேட்டு நாம் சத்தியத்திற்கு விலகி போகிறதை சில சூழல்கள் வரும். ஆனால் அந்த சூழலிலேயும் அந்த ஒரு நபரை பார்த்து கொண்டிருந்தால் நாம் சத்தியத்தில் நிலைநின்று விட முடியாது. ஒரு நபரை நாம் கவனித்தால் நாம் சத்தியத்திற்குள் வந்துவிட முடியாது. ஒரு சமயம் எங்களுடைய ஆராதனை 7 மணியிலிருந்து 9 மணி வரை இருந்தது. அப்பொழுது ஜனங்கள் நாங்கள் 6 மணிக்கே புறப்பட்டு போய் விடுவோம். ஆலயத்தில் போய் ஆலயத்தை சுத்தம் செய்து வாயெல்லாம் போட்டு ரெடி பண்ண 6:30 ஆயிரம். அதற்கு முன்பு நாங்கள் ஜெபம் 7 மணிக்கு 6:30 6:45 மேலே ஜெபிக்க ஜனங்கள் வர ஆரம்பிப்பார்கள். ஆனால் சிலர் 8 மணிக்கு தான் வருவாங்க, சிலர் 8:30க்கு தான் வருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கூட்டமும் அங்கே இருந்தது. அப்போ ஒரு நாள் ஒரு அம்மா வந்துச்சு. பாஸ்டர், நீங்க 7 மணிக்கு ஆராதனை வைக்க கூடாது. ஏன் சிஸ்டர்னு கேட்டார். எனக்கு 7:30க்கு தான் தூங்கி முடிப்பேன். நான் அதுக்கப்புறம் கிளம்பி ஆராதனைக்கு வர்றதுக்கு
8 8:15 ஆயிடுது. அதனால நீங்க ஆராதனைய 8 மணிக்கு மாற்றி வைங்க. நான் இப்ப சொன்னேன், தேவன் சொல்லுகிறதை கேட்கவா, நீங்கள் சொல்லுகிறதை கேட்கவா? இல்லைன்னா நாங்கள் வேற சர்ச்சுக்கு போயிடுவோம் பாஸ்டர். நீங்கள் 8 மணிக்கு வச்சா அது எங்களுக்கு வசதி. ஒரு 8 8:15 8:30 ஒரு 9 மணிக்குள்ளேயே வந்துடும்ல. அப்பயுமே 8 மணிக்கு வராது. அப்ப தேவனுடைய கட்டளை, தேவனுடைய உபதேசம், தேவனுடைய பரிசுத்தம், தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற தரிசனங்கள், தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள், இவைகளை மாற்றி அமைத்துக் கொள்ள விரும்புகிற ஒரு காரியம். நான் வரணும்னா ஆராதனை நேரமே மாத்தணும். ஒரு அம்மா ரொம்ப தூரத்துல இருந்து நடந்து வருவாங்க. அவங்க எத்தனை மணிக்கு கிளம்புவாங்கன்னு தெரியாது. ஆனா அந்த ஏரியாவில் அவ்வளவு பாம்புகள் இருக்கும். அதெல்லாம் அவங்க அழகா கடந்து வந்துருவாங்க. வந்து 6:45 சில நேரத்துல நாங்க 6:15 போற ஆள் 6:30 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அம்மா வாசல்ல வந்து நின்றுவாங்க. 6:45 அவங்க வந்துருவாங்க. வீட்டில் 5:30 கிளம்புவாங்களா தெரியாது. அந்த அம்மா ஆண்டவரை தேட, உண்மையாய் நோக்கி பார்க்க ஓடி வரான். இவங்க சொல்றதுக்காக நான் 8 மணிக்கு மாற்றி வச்சா அந்த தாயாருடைய செபம் வாஞ்சையோடு ஓடி வருவது அவமானப்படுத்தப்படும். சத்தியத்தில் நிலைத்து நிற்கிற ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு தரணும். ஆண்டவர் என்ன சொல்றான்னு கேட்டு அதன்படி செய்யணும். இந்த 7 மணி ஆராதனை கர்த்தர் வைக்க சொன்னார். இந்த 7 மணி ஆராதனையை நான் வச்சதுனால என்னை பார்த்து நிறைய திருச்சபைகள் இன்றைக்கு எங்கள் வட்டார பகுதியில், எங்க ஏரியாவில் 7 மணி ஆராதனை பொதுவான ஒரு ஆராதனையை நிறைய சபைகளில் மாறிவிட்டது. அப்ப யோசிச்சு பாருங்க, ஆவியானோ நமக்கு சொல்லும்போது அது சில சபைகளுக்கு பிரயோஜனமாய் மாறுகிறது. ஆனா இந்த அம்மா வந்து சொல்லுது 8 மணிக்கு. சில நேரத்தில் சில மனிதர்களை நாம் திருப்திப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், இல்ல வேண்டாம், நீ என் வார்த்தையில் நிலைத்திரு, என் உபதேசத்தில் நிலைத்திரு, என் கட்டளைகளை நீ கை கொள்ளுகிறது மாத்திரமல்ல மற்றவர்களை கை கொள்ளும்படி உபதேசம் பண்ண. அப்ப என்ன நடந்ததுன்னா, ஒரு அம்மா எழும்பி ஆராதனையில முடிஞ்ச உடனே, பாஸ்டர் நீங்க வந்து ரொம்ப ஓவரா பாவத்தை பத்தியே பேசுறீங்க, அப்படி பேசக்கூடாது, அப்படி பேசக்கூடாது. நான்லாம் வர்றேன்ல, எப்ப பாரு இயேசு பாவத்துக்காக மரித்தார், இயேசு பாவத்துக்காக உயிர்த்தார், இயேசு பாவத்துக்காக சிலுவையில் அறையப்பட்டார், நம்முடைய பாவத்தை அவர் மன்னிக்கும்படி ரத்தம் சிந்தினார். என்னது இது? வாரம் வாரம் இப்படி அந்த பாவம் இந்த பாவம் இதெல்லாம் குறித்து பேசக்கூடாது. நீங்க இன்னொரு வாரம் பாவத்தை பத்தி, இயேசு பாவத்தை மன்னிக்கிறாரு அப்படி இப்படின்னு பேசுறா, நாங்கள் ஆராதனைக்கு வரமாட்டோம். அவர் ஆசீர்வதிக்கிறார், அவர் வாழாக்காமல் தலையாக்குகிறார், அப்படி பேசுங்க. பைபிள் வசனம் இல்லை, பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறோம்னு சொல்லி. அப்ப நான் பொறுமையா கேட்டேன், சிஸ்டர் இந்த சபை அவர் ஏற்படுத்தினது, இதை நடத்தவும் அவர் தான் சொல்றாரு, மூடவும் அவர் தான் பண்ணுவார். நீங்க பாவத்தை குறித்து பேசக்கூடாதுன்றீங்க, ஆனா நான் போய் ஜெபிக்கும்போது நான் சொல்ல இதெல்லாம் குறித்து பேசு. அப்புறம் அந்த மாதிரி சொன்னதுதான் ஒரு ஹைலைட். ஒருவேளை ஆண்டவர் உங்ககிட்ட வந்து என்னை பத்தி
குறை சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. அந்த பொண்ணு சரியில்லை, அது இதெல்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் அதை என்கிட்டலாம் சொல்லக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட திரும்ப பேசணும், சொல்லணும். நம்ம பொண்ணு தான் அப்படி இப்படி இருக்கும், ஒரு சில நேரம் தண்ணி அடிக்கும், ஒரு சில நேரம் இவன் கூடயே போயிட்டு வரோம், அப்படி இப்படி இருக்கும். அந்த மாதிரி தவறான வாழ்க்கையெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கூடாது. ஆண்டவரே, அவ தான் ஆராதனைக்கு வந்துடுறான்ல, நீங்கள் பாவத்தை கொடுத்து பேச சொல்கிறீங்க. ஆசீர்வாதமாக பேசுங்க. நீங்கள் அவருக்கு எடுத்து சொல்லணும். ஆண்டவருக்கு எடுத்து சொல்லி ஆண்டவரை உங்கள் பக்கம் இழுத்துடணும். உங்களுக்கு அது கூட தெரியாமல் இருக்கு. ஆண்டவர் உங்கள் பக்கம் வளைச்சு போட தெரியல. ஆண்டவர் சொல்கிறாரா, இவர் உபதேசிக்கிறாரா, இவர் பிரசங்கம் பண்ணுறாரா? அப்படிலாம் இருந்தால் நானும் என் குடும்பம், இன்னொரு 2 குடும்பம் சபையில் ஒருத்தரையும் வைக்க மாட்டோம், எல்லாத்தையும் வெளியே அனுப்பிடுவோம். எங்களுக்கு நீங்கள் ஒத்து வந்தா, எங்களுக்கு நீங்கள் பிடிச்சபடி பிரசங்கம் பண்ணால் நாங்கள்லாம் இருப்போம், இல்லைன்னா நாங்கள் போயிடுவோம். அந்த பகிரங்கமான மிரட்டல்ல ஒரு 5 குடும்பம் இணைந்து கொண்டது. இந்த அம்மாவோட சேர்ந்து ஒரு 2 குடும்பங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா அப்போசிஷன் தெரிவிச்சு, இனி குடிக்கிறத பத்தி, விபச்சாரத்தை பத்தி, பேசித்தனத்தை பத்தி, காம விகாரத்தை பத்தி, வேத வசனத்தை நீங்க அவர் சொன்னாலும் சொல்லக்கூடாது. நான் சொன்னேன், அவர் தான் என்னை ஊழியத்துக்கு அழைச்சார், அவர் தான் என்னை அபிஷேகம் பண்ணினார், இந்த இடத்துக்கு சபையை கொடுத்ததும் அவர் தான். நீங்களாம் எங்க இருந்தீங்கன்னா தெரியாது, உங்களை அழைத்து வந்ததும் அவர் தான். இப்ப நீங்க சொல்றபடி நான் பிரசங்கித்தால் உங்களுக்கு நான் நல்லவனா இருப்பேன், அவர் என்னோடு இருக்க மாட்டார், என் ஆலயத்திலும் அவர் வாசம் பண்ண மாட்டார். பரவாயில்லன்னுறாங்க. அதெல்லாம் பரவாயில்ல. நான் சொன்னேன், உங்களுக்கு கீழ்ப்படுகிறது முக்கியம் அல்ல, அவருக்கு கீழ்ப்படுகிறது. அப்ப நாங்க வேற இடத்துக்கு போங்க, தாராளமா போங்க. உங்களை வச்சு நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நான் ஒரு ஊழியம் செய்கிறேன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு கர்த்தர் இருக்க மாட்டாரு, நீங்களும் இருக்க மாட்டீங்க. அப்புறம் பிசாசு பெரிய வேலை பார்ப்பான். இல்லை, நான் அவர் பக்கம்தான் நிற்பேன், நாங்கள் அப்போ வரமாட்டோம். தாராளமா. என்ன நடந்தது தெரியுமா? அவங்க இந்த சபையை மூடணும் பல வேலை பார்த்தாங்க, பல வேலைகள், பல காரியங்கள். சபைக்கு வருகிற மக்களுக்கு தனித்தனியா ஃபோன் பண்ணி பல தீமையான காரியங்கள் எல்லாம் செஞ்சாங்க. இதெல்லாம் எனக்கு தெரிய வந்தோம், ஜெபத்தை தவிர வேறு ஒன்றும் நாங்கள் செய்யவில்லை. ஆனால் கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார். இவங்க போனவங்கெல்லாம் பல இடங்களுக்கு சிதறி சரியான சபை இல்லாம அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாங்க, நாடோடிகளா. சில சபைக்குள்ள இருந்து இவங்க போன இடத்தெல்லாம் பயங்கர எதிர்ப்பு இவங்களுக்கு சபை இல்லாமல் அங்கங்க சுற்றி திரிஞ்சிட்டு இருக்காங்க. ஒன்று சொல்றேன், கர்த்தர் கட்டளையிட்டால் அந்த கட்டளைக்கு நானும் கீழ்ப்படினோம், என்னோடு கூட இருக்கிறவர்களுக்கும் அந்த கட்டளை கொடுத்து உபதேசம் பண்ணி கீழ்ப்படிய வச்சாதான் கர்த்தர் சொல்றார், இதோ உலகத்தின் முடிவு வரை இந்த சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அவர் நம்ம கூட இருக்கணும், உலகத்தின் முடிவு வரையும் நம்மோடு கூட இருக்கணும்னா அவர் கட்டளை பின்பற்றுகிற கர்த்தருடைய பிள்ளைகளாய் தைரியத்தோடு செயல்பட்டு பாருங்க. நீங்க தைரியத்தோடு செயல்படும் போது கர்த்தர் உங்கள் நடுவில் பலத்த கிரியைகளை செய்வார். அவர் உங்களை விட்டு விலகவே மாட்டார், உங்களோடு இருப்பார்.
சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாய் உங்களை மாற்றி விடுவார். இந்த காலை வேளையில் அவர் கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள். அநேகருக்கு அதை பற்றி சொல்லுங்கள். அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவார். ஆமென். ஆமென்.